ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாளைக்கு மேல் பகைக்க கூடாது. சலாம் கூறுவதிலிருந்து விலக்கி இருக்கக்கூடாது. அந்த இருவர் பகைத்தால் அதில் யார் சலாமை கொண்டு அந்த உறவை மீண்டும் தொடங்குவாரோ அவர்தான் மேன்மையானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3 நாள் பேசாமல் இருந்து ஒரு முஸ்லிமை பகைத்து வாழ்ந்து அதே பகைமையோடு அவன் மரணித்தால் அவன் நரகம் செல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் தொழுகையாளியாக இருந்தாலும், அவர் ஜக்காத்தை கொடுப்பவராக இருந்தாலும், அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுபவராக இருந்தாலும், ஒரு முஃமினை பகைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே ஒரு முஃமின்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் இருவரை மன்னிக்காமல் ஒதுக்கி விடுகிறான். அவர்கள் யார்? தங்களுக்குள் பகைமைகளை கொண்டவர்கள். அல்லாஹ் மலக்கை சொல்லுவான், இந்த இருவரையும் ஒதுக்கி விடுங்கள் மன்னிப்பில் இருந்து, அவர்கள் தங்களுக்குள் சமாதானம் ஆகும் வரை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு